ஓம் சாந்தி. ஸோ தூய்மை இல்லாமல் நேர்மையும் இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது மட்டும்தான் என்னால் எல்லோருக்கும் அன்பை கொடுக்க முடியும், எல்லோராலையும் நாம் கவரப்பட முடியும், எல்லார்கிட்டேருந்தும் நமக்கு அன்பு என்பது கிடைக்கும். என்னுடைய பார்வை என்பது நான் எந்த எண்ணத்தை உருவாக்குறேனோ, என்னுடைய எண்ணத்தில் என்ன உணர்வு என்பது இருக்கிறதோ அதனுடைய ஆதாரத்தில் இருக்கும். என்னுடைய பார்வையில் தூய்மை இல்லை அப்படின்னா அதற்கு ஆதாரமாக இருக்கிறது என்னுடைய மனநிலை, அதற்கு ஆதாரமாக இருக்கிறது எனக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறையான உணர்வுகள். ஸோ எவ்வளவிற்கு நான் தூய்மைப்படுத்திக்கிறேனோ, எவ்வளவிற்கு நான் தூய்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கேனோ, அப்போது நான் பரமாத்மாவினுடைய அன்பிற்கு உரித்தவனாக ஆறேன். என்னுடைய தூய்மையினால் என்னுடைய பார்வை என்பது எவ்வளவு தூய்மையானதாக இருக்கோ அவ்வளவிற்கு மற்றவர்களுடைய தவறான பார்வை, தூய்மையற்ற பார்வை என்பது என் மேலே வராது. என்னுடைய பார்வையில் தூய்மை என்பதற்கும் நேர்மை என்பதற்கும் வலிமை என்பதற்கும் ஒரு சக்தி என்பது இருக்கும். அதே மாதிரி என்னுடைய பார்வை மட்டும் இல்லாமல் வார்த்தைகள், செயல்கள் இவற்றிலும் கூட சக்தி என்பது இருக்கும், வலிமை என்பது இருக்கும். என்னுடைய எண்ணங்களுடைய ஆதாரத்தில் நானும் என்னுடைய மனநிலையும் மேலும் கீழுமாக ஆகாது. என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செயலும் கூட மற்றவர்களையும் கூட மேலும் கீழுமாக ஆக்காது. ஸோ இந்த அளவிற்கு நான் இருக்கும் பொழுது மட்டும்தான் எனக்கு எல்லோருடைய அன்பும் கிடைக்கிறது. ஒரு சில சமயத்தில் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் ரொம்ப நேர்மையாக தான் இருக்கேன், ஆனால் யாரும் என்ன புரிஞ்சுக்கிறதில்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலேயே ஒரு வைரம் இருந்தது அப்படின்னா அதனுடைய ஜொலிப்பை யாராலையும் மறைக்க முடியாது. அந்த ஜொலிப்பு மறைந்து போகாது. நான் இப்படி இருக்கேன், நான் நேர்மையாக இருக்கேன், நான் உண்மையாக இருக்கேன், என்னை யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு நாம் நினைக்கிறது கூட நாம் நேர்மையாக இல்லை அப்படின்றது தான். ஏன்னா நான் உள்ளுக்குள்ளே பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னாலே நான் அதை வெளிப்படுத்தும் பொழுது துக்கத்தை தான் வெளிப்படுத்துவேன். நான் உள்ளுக்குள்ளே என்னுடைய மனதளவில் நான் அமைதியாக இருக்கேன், நான் தூய்மையாக இருக்கேன் அப்படின்றப்போ அதை நான் வெளிப்புறத்தில் வார்த்தைகளில் நான் என்னை யாரும் புரிஞ்சுக்கல அப்படின்ற துக்கத்தினுடைய தொனி என்பது இருக்காது. உண்மை அப்படின்றதோ இல்லை சத்தியம் என்பதோ எப்பொழுதுமே மறைந்து விடாது. அதை யாராலும் மறைச்சி வைக்க முடியாது. அதனால ஏதாவது ஒரு சமயத்தில் அது கண்டிப்பாக வெளிப்படும். அதனால பரமாத்மா என்ன சொல்றாரு, நாம் எல்லா சமயத்திலும் நேர்மையானவர்களாகவும் தூய்மையானவர்களாகவும் கண்டிப்பாக இருக்கணும். நம்முடைய முயற்சி என்பது அதற்கேற்றாற் போல இருக்கணும். எவ்வளவிற்கு நான் நேர்மையாக இருக்கிறேனோ அவ்வளவிற்கு நம்முடைய அடையாளம் என்பது மறைந்து போகாது. எவ்வளவுக்கு எனக்குள்ள நேர்மை என்பது இருக்குது, நான் எதை நினைக்கிறேனோ அதை தான் பேசுகிறேன், ஆனால் அந்த எண்ணங்களில் அந்த நினைவில் தூய்மை என்பது இருக்கும். ஸோ அதுதான் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த அடையாளம் என்பது வெளிப்படும். அதனால் பரமாத்மா என்ன சொல்கிறாரு, நேர்மையானவர்களாக இருக்கணும். நான் எது என்னுடைய எண்ணமோ அதுதான் நான் வெளிப்படுத்தணும், அதுதான் என்னுடைய வார்த்தைகளாக வெளிப்படணும். நம்முடைய எண்ணங்களில் எவ்வளவு தூய்மை இருக்கிறது அப்படின்றது நம்முடைய செயல்களில் கண்டிப்பாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்னுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது அப்படின்றதுக்கு நம்ம அதிக கவனம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்றதுல கவனம் என்பது கொடுக்கணும். ஏன்னா என்னுடைய செயல்களில் கொஞ்சம் தீவிரம் இருக்கிறது, என்னுடைய செயல்களில் கொஞ்சம் கோபம் இருக்குது, என்னுடைய செயல்களில் மற்றவர்களை விட நான் முன்னால் போகணும், இல்லை மற்றவர்களை நம்ம பின்னால் தள்ளணும், இல்லை என்னுடைய செயல்களில் எனக்கு கொஞ்சம் துக்கம் என்பது வெளிப்படுகிறது அப்படின்னா நம்ம செக் பண்ண வேண்டியது நம்முடைய எண்ணம். எண்ணத்தில் என்ன ஒரு தரம் என்பது இருக்கிறது, என்னுடைய எண்ணம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்குது, அதில் தூய்மை இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அதில் தூய்மை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு விதத்தில் அது செயல்களில் வெளிப்பட்டுவிடும். அதனால் நம்முடைய முழு கவனம் என்பது நம்முடைய எண்ணங்கள் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஏன்னா பரமாத்மா சொல்கிறாரு, நாம் பரமாத்மாவினுடைய ஞானத்தை, பரமாத்மாவை வெளிப்படுத்தக்கூடிய சேவை செய்யக்கூடிய குழந்தைகளாக இருக்கும், சேவையாளர்களாக நாம் இருக்கோம். அப்படின்றப்போ நம்முடைய எண்ணம், நம்முடைய ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு செயலும் கூட சேவை செய்து கொண்டே இருக்கிறது. சேவை அப்படின்றது நம்ம வார்த்தைகள் மூலமாக மற்றவர்களுக்கு ஞானத்தை புரிய வைக்கிறது இல்லை,
பரமாத்மா கொடுத்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கறதில்ல, லெக்சர்ஸ் கொடுக்கறதில்ல, பல விஷயங்களை நாம் மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறதில்ல. சேவை என்பது ஒவ்வொரு நொடியும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு நொடியும் எந்த ஒரு விஷயம் உருவாகி கொண்டே இருக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு நொடியும் நான் எண்ணங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். ஸோ என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் அமைதி நிறைந்ததாக இருந்தது அப்படின்னா அந்த அமைதியினுடைய அதிர்வலைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அன்பினுடைய அதிர்வலைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். சக்தியினுடைய அதிர்வலைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இப்போ ஒவ்வொரு நொடியும் நான் உருவாக்கக்கூடிய எண்ணம் அமைதியும் அன்பும் மகிழ்ச்சியும் சக்தியும் நிறைஞ்சதா இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு நொடியும் சேவை என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் வார்த்தைகள் மூலமாக நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை, நாம் ஞானத்தை கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னாலே ஞானம் அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது, ஒரு செய்தி மட்டும் கிடையாது. ஞானம் என்பது மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அனுபவம். அந்த வார்த்தைகள் மூலமாக அவங்க என்ன அனுபவத்தை அனுபவம் செய்கிறார்கள். நம்ம சேவைன்னு சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு என்ன தேவையோ அதை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுப்பது தான் சேவை. மற்றவர்களுக்கு அமைதி தேவை, அன்பு தேவை, மகிழ்ச்சி தேவை, அவர்களுடைய சுயமரியாதையை மேலே கொண்டு வருவதற்கான சக்தி என்பது தேவை. அப்படின்னா இதை நான் முதல்ல என்னுடைய எண்ணத்தின் மூலமாக அதிர்வலைகளாக நான் உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணத்தின் மூலமாகவும் அதை கொடுக்க முடியும். என்னுடைய வார்த்தைகளும் அந்த அன்பையும் அமைதியையும் சக்தியையும் கொடுக்கும். அப்படின்றப்போ அது சேவையாகிறது. அப்போது ஒவ்வொரு நொடியும் சேவை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது நாம் பரமாத்மாவினுடைய உதவியாளராக இருக்கோம், பரமாத்மாவினுடைய சேவையை நாம் செய்கிறோம். அப்படின்றப்போ உண்மையிலேயே நாள் முழுவதும் உருவாகக்கூடிய எண்ணங்களுடைய தரம் என்பது என்ன, அந்த எண்ணங்களில் அமைதி இருக்கா, அந்த அமைதியை நான் அனுபவம் பண்ணிகிட்ருக்கேன்னா, அந்த அன்பை நான் அனுபவம் செஞ்சிட்ருக்கேன்னா, மகிழ்ச்சியை நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறேன்னா, அதை நாம் செக் பண்ணணும். நான் அனுபவம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு இந்த அனுபவம் அமைதியினுடைய அன்பினுடைய ஆனந்தத்தினுடைய அனுபவம் என்பது எனக்கு சூழ்நிலைகளிலிருந்தோ இல்லை சுற்றி இருப்பவர்களுடைய செயல்களோ வார்த்தைகளிலிருந்தோ எனக்கு தேவைப்படாது. அவங்க இப்படி பேசணும், அவங்க இப்படி நடந்துக்கணும், சூழ்நிலை என்பது இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட நமக்கு உருவாகாது. அப்படி உருவாகலை அப்படின்னா மட்டும்தான் நான் அமைதியாக அன்பாக மகிழ்ச்சியாக இருக்கேன். எப்போ இப்படி நடந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இவங்க இப்படி பேசினா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற எண்ணம் வருதோ அப்பொழுது நாம் சேவையை செய்யலை. ஸோ இதற்கான ஒரு தைரியம் என்பது நமக்கு இருக்கணும். எல்லா சமயத்திலும் நம் மூலமாக சேவை என்பது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்கணும். எப்பெல்லாம் அமைதி இல்லாத நிலையை நாம் அனுபவம் பண்ணுறோமோ அப்போல்லாம் நாம் சேவைக்கு மாறான ஒரு அதிர்வலையை நம்ம கொடுக்குறோம், நம்ம சேவையை செய்கிறதில்ல. அதனால் பரமாத்மா என்ன சொல்கிறாரு, நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் அந்த சூழ்நிலையை தாண்டி அந்த சூழ்நிலையில் நான் பாஸ் ஆகிறேன்னா, அந்த சூழ்நிலையில் இல்லை நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா, இதை நாம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பரமாத்மா கிட்டேருந்து நாம் அனுபவம் செய்யக்கூடிய அத்தனை பொக்கிஷங்களையும் அவரிடமிருந்து நமக்கு கிடைச்ச ஆஸ்தியையும் நான் அனுபவம் செய்யக்கூடிய உரிமை என்பது இருக்குது. அதை நான் அனுபவம் செய்வேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழியும் நம்ம கொடுக்குறோம். அப்படின்னா அந்த உறுதிமொழியில் நாம் எவ்வளவிற்கு திடமானவர்களாக இருக்கோம். பரமாத்மா கிட்டேருந்து எனக்கு எல்லாமே கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை என்பது நமக்கு ஆழமாக இருக்கிறதா. பரமாத்மாவினுடைய வாரிசாக இருக்கும். பரமாத்மா கிட்டேருந்து எனக்கு அமைதியும் அன்பு மகிழ்ச்சியும் எனக்கு ஆஸ்தியாக கிடச்சிருக்கு. அதை நான் ஒவ்வொரு நொடியும் நான் அனுபவம் செஞ்சிட்ருக்கேன், அதில் எனக்கு நம்பிக்கை என்பது இருக்குது அப்படின்னா எனக்குள்ள சந்தேகம் என்பது வராது. எனக்குள்ள ஒரு தவறான பாவத்தினுடைய எண்ணம் கூட வராது. சில சமயம் நமக்கு என்னால் முடியல அப்படின்றதுனால பரமாத்மாவை பற்றிய எண்ணத்தையே நாம் சரியானதாக இல்லாமல் உருவாக்குறோம். சில சமயத்தில் நாம் பரமாத்மா சர்வசக்திவானாக இருக்கார், அவ்வளோ சர்வசக்திவானாக இருக்கக்கூடியவர் ஏன் என்னுடைய பிரச்சனையை போக்கலை, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதை நான் பரமாத்மா கிட்ட சொல்கிறேன், ஆனாலும் அந்த பிரச்சனை என்பது தீரமாட்டேன்து அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். நமக்கு ஞானம் என்பது இருக்குது, நமக்கு கர்ம கணக்கு என்பது இருக்கிறது. அந்த கணக்கு வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் நாம் இருக்கோம். அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட இருக்குது. அதை தாங்கக்கூடிய சக்தியை நாம் எமர்ஜ் பண்ணணும்.
அதற்கப்புறமா அதை கடந்து போகக்கூடிய சக்தியை நாம் உபயோகப்படுத்தணும். அதே நேரத்தில் அந்த கணக்கு நமக்கு முன்னாடி வரும் பொழுது நாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், நாம் அவர்களுக்கு எதை கொடுக்கணும், இப்படி பரமாத்மா நமக்கு எல்லா ஞானத்தையும் கொடுத்திருக்காரு. எல்லாவற்றையும் நாம் நம்பிக்கையுடன் நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது மட்டும்தான் நமக்கு வெற்றி என்பது கிடைக்கும். நமக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா, நம்பிக்கையுடன் நாம் செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி என்பது கிடைக்கும். என்னால் முடியும், பரமாத்மாவினுடைய சக்தி என்பது என்னிடம் இருக்கிறது, எனக்குள்ளே இருக்கக்கூடிய இவ்வளவு சக்தியையும் நான் பயன்படுத்தி என்னால் எந்த ஒரு சூழ்நிலையை சந்திக்க முடியும், இந்த சூழ்நிலையை கடந்து போக முடியும் அப்படின்ற எண்ணங்களை நாம் உருவாக்கி செயல்படும் பொழுது நம்மால் வெற்றி அடைய முடியும். ஆனால் நமக்குள்ள சந்தேகம் என்பது இருந்தது அப்படின்னா, இந்த சூழ்நிலை நாளைக்கு என்ன நடக்குமோ, இல்லை இப்போ என்னால் அதை கடந்து போக முடியுமோ முடியாதோ அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை நாம் உருவாக்குறோம். ஏன்னா நமக்கு நம்முடைய பழைய சுபாவ சம்ஸ்காரங்கள் என்பது அப்படிப்பட்டதாக இருந்திருக்கு. ஏன்னா சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு நம்மால் முடியாது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் சரியாகாது, இல்லை நாளைக்கு மோசமாயிடும் அப்படின்ற மாதிரியான பலவிதமான எண்ணங்கள் என்பது நமக்கு உருவாகி கொண்டே வருது. இதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் உருவாக்குவோம். அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்குது, அதுதான் வெளியே நம்முடைய சுபாவ சம்ஸ்காரமாக வெளிப்பட்டு கொண்டே வருகிறது. ஆனால் வெளியில் நாம் சுபாவ சம்ஸ்காரத்தை நாம் மாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சாலும் இந்த எண்ணங்கள் என்பது இன்னமும் நம்முடைய மனதினுடைய ஆழத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த எண்ணங்களை நாம் மாற்றவே இல்லை, இந்த நம்பிக்கைகளை நாம் மாற்றிக்கவே இல்லை. இந்த இடத்துல கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும், இவங்கக்கிட்ட கோபப்படாமல் எப்படி இருக்க முடியும், இப்படி சொன்னாதான் அவங்க கேட்பாங்க. ஸோ இப்படி பல விஷயங்களை எண்ணங்களாக நம்பிக்கைகளாக நம்முடைய மனதினுடைய ஆழத்தில் நம்ம வச்சிட்ருக்கோம். அப்படின்றப்போ அந்த சந்தேகம் என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும். சந்தேகத்தோடு நாம் செயல்படும் பொழுது நமக்கு வெற்றி என்பது கிடைக்காது. அப்போது பரமாத்மாவுடைய நினைவில் நாம் அந்த நினைவினுடைய யோக அக்னியில் நாம் முழுவதுமாக மாற்றிக்கொள்ளணும். நம்முடைய நம்பிக்கைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சுபாவ சம்ஸ்காரங்கள் எல்லாமே மாறணும். எப்படி ஒரு களிமண்ணை நாம் செங்கல் சூளையில் வைக்கும் பொழுது அந்த நெருப்பில் அந்த களிமண் இறுகி எவ்வளவு வலிமையான செங்கல்லாக மாறிடுது இல்லையா? அதே போல் நம்முடைய பழைய சுபாவங்கள் என்பது பரமாத்மாவினுடைய நினைவினுடைய அந்த யோக அக்னியில் முழுவதுமாக மாறிடணும். ஏன் பரமாத்மாவினுடைய நினைவை நம்ம அக்னின்னு சொல்கிறோம், ஏன் நெருப்பு மாதிரி சொல்கிறோம், ஏன் ஜுவாலாமுக்கின்னு சொல்கிறோம், அந்த ஜுவாலைன்னு சொல்கிறோம் அப்படின்னா, நெருப்பிற்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை என்பது எந்த ஒரு விஷயத்தை அதில் போட்டாலும் அதனுடைய உருவத்தை, நிறத்தை, தன்மையை எல்லாத்தையும் மாற்றிடும். அப்போ நான் ஆத்மா பரமாத்மாவினுடைய நினைவு என்கிற அந்த ஜுவாலையில், அந்த நெருப்பில் என்னை முழுவதுமாக அந்த நெருப்பில் நான் உருமாறி விடுவேன். இதுக்கு முன்னால் அமைதியற்ற ஆத்மா பரமாத்மாவினுடைய நினைவு ஜுவாலையினால் நான் அமைதியான ஆத்மாவாக உருமாறி விடுகிறேன். இதுக்கு முன்னால் கவலைப்படுவோம், இதுக்கு முன்னால் பயம் வரும், இதுக்கு முன்னால் எதிர்மறையான உணர்வுகள் வரும், எதிர்மறையான எண்ணங்கள் வரும், கோபம் வரும், எரிச்சல் வரும், இல்லை நான் பேசக்கூடிய விதம் வித்தியாசமாக இருக்கும், மற்றவர்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி பல விஷயங்கள் நமக்கு இருக்கும். நான் எவ்வளவுக்கு பரமாத்மாவினுடைய நினைவில் நான் இருக்கேனோ அவ்வளவுக்கு நான் இதற்கு முன்னால் என்ன சுபாவ சம்ஸ்காரம் இருந்ததோ அது முழுவதுமாக இருந்துவிடும். அது முழுவதுமாக அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். எல்லா எதிர்மறையான விஷயங்களும் போயிடும், என்னுடைய பழைய சுபாவ சம்ஸ்காரங்களும் மாறிடும். இன்றைக்கு நான் ஆத்மா பரமாத்மாவுடைய நினைவில் இருக்கேன். ஸோ பரமாத்மா அமைதியில், அன்பில், ஆனந்தத்தில், சக்தியில் நிறைந்தவராக இருக்கிறார். நெருப்பு மற்ற விஷயத்தையும் தன்னை போலவே ஆக்கிவிடும். அப்படின்றப்போ அவருடைய நினைவு என்பது அவரை நாம் எப்படி நினைக்கிறோமோ அதாக நாம் மாறிவிடுவோம். அவர் அமைதியினுடைய கடலாக நினைக்கிறோம், நாம் அமைதியினுடைய ஸ்வரூபமாயிடுவோம். அவரை நான் அன்பினுடைய கடலாக, ஆனந்தத்தினுடைய கடலாக, சர்வசக்திவானாக நினைக்கிறோம் அப்படின்னா நாம் மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆயிடுவோம். அன்பில், ஆனந்தத்தில் ஸ்வரூபமாக ஆயிடுவோம். ஸோ இப்படி நான் மாறும்பொழுது மட்டும்தான் பரமாத்மாவினுடைய உதவியாளனாக ஆக முடியும். ஏன்னா பரமாத்மாவிற்கு உதவி செய்யணும். பரமாத்மா செய்யக்கூடிய காரியம் என்பது இந்த உலகத்தை அமைதி நிறைந்த இடமாக மாற்றணும், இந்த உலகத்தை ஸ்வர்க்கமாக ஆக்கணும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் அன்பையும் ஆனந்தத்தையும் அனுபவம் பண்ணணும். அப்படின்னா அதற்கு நாம் உதவியாளராக இருக்கோம்னா
அவருக்கு சமமான நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அவருடைய சுபாவ சம்ஸ்காரம் எப்படியா இருக்கும், அதே போன்று என்னுடைய சுபாவ சம்ஸ்காரம் என்பது இருக்கணும். இவ்வளவிற்கு எனக்குள்ள சக்தியும் என்னுடைய நிலையும் அவருக்கு சமமானதாக உயர்ந்தது அப்படின்னா, அந்த சமயத்தில் நான் அவருக்கு ஒத்துழைக்கக்கூடிய உதவியாளனாக இருக்கும்போது எனக்கு ஒத்துழைப்பும் உதவியும் எல்லார்கிட்டேருந்தும் கிடைக்கும்.